ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு காலையில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு பிக்சர் நான் போட்டிருந்தேன். ஒரு நம்பர்ஸ் பசில் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் பதில் அனுப்புனீங்க. நிறைய பேர் நான் நினைக்கிறேன் பிரதர், கெஸ் பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் அனுப்புனீங்க. ஒரு சிலர் நீங்கள் கரெக்டாகவே அனுப்புனீங்க, ஆன்சர் கரெக்டாகவே நீங்கள் அனுப்புனீங்க. இதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் இந்த பிக்சர் நான் காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள், அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த காலியாக ஒரு இடத்துல கேப் இருக்குது, சரியா? அதில் என்ன நம்பர் இருக்குது? இப்போ நான் அதே என்னுடைய ஸ்க்ரீனில் நான் பெருசாக போடுறேன், அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு சர்க்கிளில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 9 2 6 3 4 அப்படின்னு இருக்கு. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் காலியாக இருக்கு. அந்த பாக்ஸில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதான் கேம், சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீங்கள் நிறைய பதில் அனுப்புனீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த படத்தை நீங்கள் பாருங்க, இந்த சைடில் நான் போடுறேன். அதை வச்சுட்டு பிள்ளைங்க கிட்ட இங்கே பாருங்க தம்பி தங்கச்சி, இதை இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இந்த காலியான இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படின்னா பசங்க அடித்து விடுவாங்க. நம்பர் 10 வருங்கா, 20 வருங்கா, 5 வருங்கா, 4 வருங்கா. அவங்க பாட்டு சில பசங்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் அவங்க பாட்டு ஏதோ சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய பசங்க, ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிற பசங்க, இதை நீங்கள் டீன்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். யூத்துக்கு நீங்கள் மீட்டிங் நடத்தும் போது கூட நீங்கள் இதை நீங்கள் வைக்கலாம். ரொம்ப அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா யூத்துக்கு இது கொஞ்சம் நம்ம மூளை யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்போ பார்ப்பாங்க, எப்படி என்ன நம்பர் வரும் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்க. இதுதான் வரும், இதுதான் வரும்னு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் கடைசியாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஆன்சர் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதில் என்ன நம்பர் வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு எப்படி அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேமில் முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால், there is a rule for everything. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரூல் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது, டீன்ஸ்க்கு நீங்கள் சொல்லும் போது, மேத்ஸில் உனக்கு ஒரு சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்து அந்த ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு சொன்னால் உனக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா தெரியாமல் நீ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ அண்ணா உனக்கு நான் சொல்லித்தரேன். நீ நல்லா கவனி. ஏன்னா நீ கூட இது ரொம்ப ஈஸி தான். இது ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இப்படி 2 கோடு, இப்படி 2 கோடு, நடுவில் ஒரு கோடு போட்டு நீ கூட நம்பர் எழுதி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ இதை விளையாடலாம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணுன்றது அப்ளிகேஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த கேம் நான் என்னன்றதை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் அந்த நம்பர்ஸை நீங்கள் நல்லா பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் போடுறேன். நம்பர்ஸ் நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு இடத்துல நம்ம இப்படி லெஃப்ட்லேருந்து வருவோம். 9 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 நம்பர் நம்ம எடுத்துக்குவோம். கீழே இருக்கிற நம்பர், மேலே இருக்கிற நம்பர். ஓகேங்களா? அந்த 2 நம்பர் இப்போ 2ம் 4ம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள். ஓகேங்களா? தெரியுதா? 2 4. அப்போ அது நம்ம எப்படி இங்கே 2 இங்கே 4 எப்படி வரும்? 2க்கு ஆப்போசிட்டில் 4 வந்திருக்கு. அப்போ அது எப்படி அப்படின்னா, வெரி சிம்பிள். 2 × 2 4. ஓகேங்களா? இப்போ 3 இருக்குது, மேலே 9 இருக்குது. அது எப்படி? இப்போ 3 × 3 9. அப்போ சின்ன நம்பரை இப்போ நீங்கள் இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? நான் மறுபடியும் நான் காட்டுறேன். இந்த சர்க்கிளை நடுவில் ஒரு கோடு வருது பாருங்கள். ஓகேங்களா? அந்த நடுவில் ஒரு கோடு வருது. லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஒரு செட்டு, ரைட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஒரு செட்டு. ஓகேங்களா? இப்போ இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஓகேங்களா ஒரு செட்டு, ரைட் சைடு இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஒரு செட்டு. இப்போ லெஃப்ட் சைடில் என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 2 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது. ரைட் சைடில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 9 இருக்குது, 4 இருக்குது. நடுவில் என்ன நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கேள்வின்னு வச்சுப்போம். 2 6 3 கொஸ்டின். இந்த பக்கம் இருக்கிற 9 4 இன்னொரு நம்பர் வரும், அதான் ஆன்சர்னு வச்சுக்கோம். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து இந்த ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது?
2க்கு 4 தான் ஆன்சர் வரணும்னா என்ன பண்ணணும்? 2 இன்டூ அதே நம்பர் 2வை வந்து அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்டூ 2 4. அப்போ 3 கொஸ்டின் 9 ஆன்சர்னா எப்படி 9 வரும்? 3 அதே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும் 9. அப்போ 6 இருக்கிற இடத்துல என்ன பதில் வரும்? அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 6ஐ 6ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 6 இன்டூ 6 36. அதுதான் பதில். இதுதான் ஃபார்முலா. இதுல வந்து இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலாவை நீ கண்டுபிடிச்சிட்டனா ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஃபார்முலான்றதை நான் வந்து மாற்றில அதே அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு சட்டம், ஒரு ரூல். ஓகேயா? அந்த ரூல் யூஸ் பண்ணாதான், அந்த சட்டத்தை யூஸ் பண்ணாதான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நீ வேற ஏதோ போட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது வராது. சரி மைனஸ் பண்ணிக்கிறேன், சரி நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அப்பவும் ஆன்சர் கரெக்டாக வராது. அப்போ அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் சரியான பதில் நமக்கு கிடைக்கும், ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நாட்டிலையும் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. இப்போ ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு தம்பி தங்கச்சி. இப்போ வந்து நீங்கள் டிராஃபிக்கில் நீங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் பைக்கில் போயிருப்பீங்க, இல்லை காரில் போயிருப்பீங்க. டிராஃபிக் சிக்னல் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேங்க. ஓகே, வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, இப்போ வந்து உங்கள் அப்பா கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க, இல்லை பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க, நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஃபேமிலியாக போயிட்டுருக்கீங்களா, இல்லை நீ உங்கள் அப்பா அம்மா யாரோ போகிறீங்க. அப்போ நீங்கள் போகும்போது அந்த டிராஃபிக் சிக்னலில் ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரெட் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது அவங்களுக்கு. ரெட்னா ஸ்டாப், கிரீன்னா போகணும். அதுதான் சட்டம். சரியா? இப்போ நீங்க போறீங்க, அதே மாதிரி ரெட் லைட்ல இருக்குது. அப்போ அந்த பக்கத்துல இருந்து எந்த வண்டியும் வரல, இந்த பக்கத்துல இருந்து எந்த வண்டியும் வரல, ரோடே காலியா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? ரோடே காலியா இருந்தா போயிட வேண்டியதானே? அப்படி போறது தான் தப்பு. ஏங்க, ஏதாவது வண்டி வந்தால் தானே ஆக்சிடென்ட் ஆகும். நான் வண்டியே வரலையே, நான் பாட்டுக்கு போறேனே, ரெட் இருந்தாலும் நான் பாட்டு போறேனே, அதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதான் தப்பு. ஏன்னு சொன்னா, ரெட் லைட் அங்கே இருக்கும்போது சிக்னலில் வண்டி வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ஆடு வந்தாலும் மாடு வந்தாலும் எது வந்தாலும் அந்த ரெட் லைட் கிரீன் லைட்டாக மாறுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த பக்கம் போகக்கூடாது. அதுதான் சட்டம். ஓகேயா? இப்போ சட்டத்தை சில பேர் மீறுறாங்க. சட்டத்தை அறப்போ யாரு மேலே டிராஃபிக் போலீஸ் இல்லை, யாரும் இல்லை, காலியாக இருக்குது ரோடு, எனக்கு பின்னாடியும் வண்டி இல்லை, முன்னாடியும் வண்டி இல்லை, ஊரே காலியாக இருக்குது, ரெட் கலர் லைட் எரியுது, யாரும் நம்மளை பார்க்க போகிறாங்க, டிராஃபிக் போலீஸும் ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை, நான் பாட்டு போயிடுறேன் அப்படின்னு போனால் அது கரெக்டாக தப்பா? தப்பு தானே. ஏன்னா அவங்க சட்டத்தை மீறுறாங்க. சரி, இப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இங்கே எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிறது கிராமம், இங்கே ஒரு டிராஃபிக் சிக்னலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லைட்டே கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. இங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன டவுனுக்கு வந்து ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் போனோம். அப்படி நான் வந்து ஒருத்தர் கூட நான் காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அந்த டவுன் பக்கத்தில் வரும்போது அவர் என்ன பண்ணார்? கடகடன்னு சீட் பெல்ட்லாம் எடுத்து போட்டார். அதனால் என்னங்க இந்த ஊரில் சீட் பெல்ட்லாம் போடுறீங்களே அப்படின்னு நான் கிண்டலாக அவர்கிட்ட. ஏன்னா யாருமே கிடையாது, சீட் பெல்ட்டும் போட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? டக்குன்னு சீட் பெல்ட் எடுத்து மாட்டான். அந்த சிட்டி, அந்த டவுன், பெரிய டவுன் கிடையாது, சின்ன ஒரு டவுன், அது பக்கத்தில் வரும்போது. அப்போ நான் சொன்னேன், என்னங்க டக்குன்னு சீட் பெல்ட்லாம் போடுறீங்களே, திடீர்னு என்ன உணர்வு வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னாச்சுன்னா இந்த டவுனில் இப்போ தான் புதுசாக சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, அது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் போயிட்டேங்க. அப்படியா? ஆமாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். ஐயோ நீங்கள் வேறங்க, வீட்டுக்கே வந்துருச்சிங்க ஃபைனு, போஸ்ட்டில் அனுப்பி விட்டாங்க ஃபைனு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, போஸ்ட்டில் எப்படி தெரியுமா வந்துச்சு, ஃபோட்டோவோட வந்திருக்குங்க. அந்த ஃபோட்டோ அங்கேருந்து கரெக்டாக சிசிடிவி கேமரா என்ன ஃபோட்டோ எடுத்துருக்கு, என் முகம் இருக்குது, நான் சீட் பெல்ட் போடாதது க்ளீனாக தெரியுது, எந்த டேட்டில் எந்த டைமில் என் வண்டி நம்பரோட சேர்த்து பக்காவாக ப்ரூஃபோட வீட்டுக்கு இந்த டேட்டில் இந்த டைமில் நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் போயிருக்கீங்க, அதனால நீங்கள் இவ்வளோ ஃபைன் கட்டணும்னு வீட்டுக்கே ஃபைன் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கிராமங்களில் கூட சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, யோசித்து பாருங்க, சிசிடிவி கேமரா
இந்த காரியங்கள் வந்து மனிதர்கள் யோசித்து மனுஷனுடைய மூளையில அவன் கண்டுபிடிச்சி தவறு செய்யறவங்கள, சட்டத்தை மீறுறவங்கள எப்படி அவங்க கிட்ட நம்ம ஃபைன் பண்ணணும், அவங்கள நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மனுஷனுடைய மூளை யூஸ் பண்ணி இவ்வளவு பக்காவா அவங்க வந்து பண்றாங்களே. ஆனா இந்த மனிதனை காட்டிலும் 1000 மடங்கு, கோடி மடங்கு இந்த மனிதனுக்கே இவ்வளவு மூளை இருக்குன்னு சொன்னா, இந்த மனுஷனை உண்டாக்குன கடவுள் 1000 மடங்கு, கோடி மடங்கு பெரியவர். அப்போ நீ ஒரு தப்பு செய்யும் போது அவருக்கு தெரியுமா தெரியாத தங்கச்சி? நீ ஒரு பொய் சொல்ற, யாருமே இல்லை பக்கத்துல, யாருமே இல்லை, எங்க அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் பொய் சொல்லிட்டேன், அந்த அங்கிள் கிட்ட, டீச்சர் கிட்ட பொய் சொல்லிட்டேன், யாருக்குமே தெரியாது என்ன உண்மைன்னு, யார் கண்டுபிடிக்க போறாங்க? டீச்சரும் நம்பிட்டாங்க நான் சொன்ன பொய்ய. நீ நினைக்கிற உலக பிரகாரமான மனுஷனே ஒரு தப்பு பண்றவனை பிடிக்கிறதுக்கு அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல எந்த இடத்துல என்ன அசையுதுன்னு அவருக்கு கிளீனா தெரியும். அவர் பார்த்துட்டே இருக்கிறார். உன்னை நீ மறைவுல செஞ்சாலும் சரி, நீ வெளிச்சத்துல செஞ்சாலும் சரி, அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது தம்பி தங்கச்சி. யாரா இருந்தாலும், நான் உன்னை பயம்புத்ததுக்காக இதை நான் சொல்லல, உண்மையா நான் சொல்றேன், ஃபேக்டை நான் சொல்றேன். அதனால நீ தனியா தானே இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லையே, யாரை என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஒருவேளை நீ நினைக்கலாம். ஆனா நீ நிச்சயமா நீ மாட்டிக்குவே. ஆனா இதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனைன்னு தெரியுமா? நிறைய பேர் நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பா அண்ணன், பொய் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, எல்லாரும் தானே சொல்றாங்க. பாருங்க, அந்த சிசிடிவி கேமரால மாட்டினவருக்கு பாருங்க, உடனே தண்டனை கிடைக்கல, உடனே ஃபைன் வரல, அது 1 மாசம் கழிச்சு தான் வீட்டுக்கு லெட்டர் வந்தது. இன்னைக்கு ஒருவேளை ஆமா நேற்று கூட நான் போய் சொன்னேன், இன்னைக்கு கூட நான் கெட்ட வார்த்தை பேசினேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நல்லா தானே இருக்கிறேன் நானு. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும், நீ நானும் செய்யற ஒவ்வொரு தப்பும் தம்பி தங்கச்சி, ஏசப்பா சிசிடிவி கேமரா இல்ல, வீடியோ கேமரா வச்சு உன்னை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்போ தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்க்கப்படுவான். எப்படி தெரியுமா நியாய தீர்க்கப்படுவான்? நீ பிறந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நீ சொல்ல முடியாது. நான் எதை தப்பும் பண்ணலையே, நான் பண்ணும்போது யாருமே இல்லை, சாட்சியே இல்லை, யார் என்ன சொல்லுவாங்க? இல்லை, ஏசப்பாங்க டிவி ஸ்க்ரீன்ல போடுற மாதிரி போட்டு காட்டுவாங்க, பாரு அந்த டேட்ல, அந்த டைம்ல, அந்த இடத்துல நீ இந்த தப்பு பண்ணிட்டு இருந்த பாரு, நீயே பாரு. ஆமா நான் தான், அடடா யாருமே பார்க்கலன்னு நினைச்சேன், இது என்ன வீடியோ போட்டு காட்டுறாங்களே. அது மாதிரி நீ செஞ்ச தப்பு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது தம்பி தங்கச்சி. நீ நினச்சிக்காத யாருக்கும் தெரியாதுன்னு, ஆனால் நம்ம செய்கிற எல்லா தப்பும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நீ போடுற தப்பு கணக்கு, இன்னைக்கு நம்ம இந்த கேமை வந்து நிறைய பேர் நீங்கள் தப்பு கணக்கு போட்டீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை. காப்பி அடிக்கலாம் ஒரு பெரிய தப்பா? எல்லாரும் தான் என் கிளாஸில் எல்லாரும் தான் அடிக்கிறாங்க. பொய் சொல்றது பெரிய தப்பா? எல்லாரும் தான் பொய் சொல்கிறாங்க. அப்பா அம்மா கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்க, நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கீழ்ப்படியில, யாருமே கீழ்ப்படியில, அதெல்லாம் பெரிய தப்பா? தப்பு கணக்கை போடுற தம்பி தங்கச்சி, நீ தப்பு கணக்கு போடுறது உன் பார்வையில் அது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அது தப்பு கணக்கு தான், அது தப்பு. இந்த இப்போ நம்ம இந்த பார்த்த இந்த கேமில் நிறைய பேர் நிறைய நம்பர் நீங்கள் சொன்னீங்க, அந்த நம்பர் இந்த நம்பர் எல்லாமே தப்பு கணக்கு தான். சரியான கணக்கு ஒன்றே ஒன்று தான், சரியான வழி ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா உனக்கு சரியான பதில் கிடைக்கும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஆனால் நீ தப்பு கணக்கு போட்டுகிட்டே இருந்தனா அதெல்லாம் கடவுள் கண்டுக்க மாட்டார். சின்ன எவ்வளோ பெரிய பெரிய கோடி ரூபாய் திருடுறாங்க, நான் என்ன ஒரு 10 ரூபாய் தான் திருடினேன், அது ஒரு பெரிய தப்பா? தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்க தம்பி தங்கச்சி, நீ செய்கிற தப்பு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் தண்டனை ஒன்று தான். ஒருவேளை இன்னைக்கு நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளையா இருந்தனா, இல்லை ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை தான், ஆனால் அந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், பொய் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், திருடிட்டே இருக்கிறேன், சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கிறேன், அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், கெட்ட வார்த்தை வந்தது சில நேரத்தில் வாயிலிருந்து, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஏசப்பா வேற நீங்கள் வீடியோலாம் கேமராலாம் வச்சு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க, எல்லாருக்கும் முன்னாடியும் வீடியோ போட்டு காட்டுவாங்கலாம் வேற சொல்கிறீங்க, ஐயோ இது என்ன வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது தெரியுமா உனக்கு? அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியா? என்னங்க வழி? பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்க்க போறார், உன்னை ஜட்ஜ் பண்ண போறார். நீ குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி உன்னை நிற்க வச்சு நீ செஞ்ச தப்பெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அதுலேருந்து நீ தப்பித்து கொள்ளுமா?
அப்படி உன்னுடைய ஸ்க்ரீனில் நீ செஞ்ச தப்பெல்லாம் அவங்க ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் ஒன்றுமே வரக்கூடாதுன்னா நான் என்னங்க பண்ணணும்? போய் ஒயரை கட் பண்ணி விட்டுறலாமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை முடியறதுக்குள்ள, ஆமாம் ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஏசப்பா, எனக்கு தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இப்போ அந்த அண்ணன் வாஸ்து காட்டினாங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், என் பாவத்தை நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி, ஏசப்பா நான் செஞ்ச தப்பு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன்னா, பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னா என்ன அர்த்தம் தம்பி தெரியுமா? தம்பி தங்கச்சி, சாத்தான் ரெடியாக இருப்பான். இந்த உலகத்துக்கு போகும் நியாயத்திருப்பு நாளில் சாத்தான் நிற்பாங்க. அப்போ சாத்தான் சொல்லுவான், இவன் என்னுடைய பிள்ளை, நரகத்துக்கு தான் நீ வரணும். இன்னைக்கு என்னப்பா என்ன போய் உன் பிள்ளைன்னு சொல்கிற, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டனா, அங்கே பாரு, அந்த ஸ்க்ரீனை பாரு, நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்க, நீ என் பிள்ளை தான் அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். தம்பி தங்கச்சி ப்ரூஃபோட உனக்கு காட்டுவான். ஆனால் இந்த உலகம் முடியறதுக்குள்ளே, உன்னுடைய உலக வாழ்க்கை முடியறதுக்குள்ளே, இந்த உலகத்தை விட்டு நீ போகிறதுக்குள்ளே ஏசப்பாக்கிட்ட உன் தப்பெல்லாம் சொல்லி நீ அறிக்கை செஞ்சனா, தப்பை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ சாத்தா சொல்லுவான், போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்தனா, உன் பாவத்தெல்லாம் ஏசப்பா கிட்ட சொல்லி நீ அறிக்கை செஞ்சு விட்டுட்ட பிள்ளையா இருந்தனா என்ன நடக்கும் தெரியுமா? தப்பு பண்ணது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறமா நீ ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு நீ விட்டுட்டனா என்ன நடக்கும் தெரியுமா? ஏசப்பாவோட ரத்தத்தினால உன்னை கடிடுவாங்க. எப்படி தெரியுமா? போடுங்க, பண்ண தப்பெல்லாம் வரப்போது பாருங்க அப்படின்னு சாத்தா ரெடியாக இருப்பான். அங்கே போட்ட உடனே, அங்கே டிவி ஆன் பண்ண உடனே அங்கே ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு சிலுவை மாத்திரம் தான் தெரியும். எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. நீ ஆச்சரியப்படுவ, ஐயோ நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறேனே, ஆனால் ஒன்றுமே வரலையே, என்ன இது வெறும் சிலுவை மட்டும்தான் தெரியுது. அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ தப்பு பண்ணது உண்மைதான், நீ பொய் சொன்னது உண்மைதான், நீ சண்டை போட்டது உண்மைதான், நீ கெட்ட வார்த்தை பேசினது உண்மைதான், ஆனால் நீ எல்லாத்தையும் என்கிட்ட அறிக்கை செஞ்சு ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து நீ கதறி அழுதியே, உன் பாவத்தில் அறிக்கை செஞ்சியே, அதனால் உன் பாவத்தை மன்னித்தது மாத்திரம் இல்லை, எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னுடைய ரத்தத்தினால உன்னை கழுவிட்டேன் தம்பி, என்னுடைய ரத்தத்தினால உன்னை கழுவிட்டேன் தங்கச்சி, அதனால தான் பாரு அங்கே வெறும் சிலுவை மட்டும்தான் தெரியுது, நீ பரலோகத்துக்கு போகலாம், நீ என்னுடைய பிள்ளையா மாறிட்டல அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவாங்க. பாரு தம்பி தங்கச்சி, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால், நீ இப்போ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காத. யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, நான் என்ன பெரிய தப்பாக பண்ணிட்டேன், எல்லாரும் தானே பண்ணுறாங்க, தப்பு கணக்கு போடாத, தப்பு கணக்கு போடாத. உன்னை நீ திருத்திக்கோ, ஏசப்பா கிட்ட பாவத்தை சொல்லு, அறிக்கை பண்ணு, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. அழுதாலும் பரவாயில்ல, அழுது மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேளு. நிச்சயமாக ஏசப்பா அவருடைய ரத்தத்தினால உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்துவாங்க. ஒரு நாள் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் பாருங்கள், உன்னுடைய இருதயம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை, கபடற்றவனாக இருக்கிறான்னு சொல்லி உன்னையும் ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்வாங்க. இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். அதனால் இந்த ஒரு கேம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த சத்தியம் வந்து வெரி பவர்ஃபுல். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இதை வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறது முன்னாடி தயவு செய்து நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும் போது ஜெபத்தோடு கூடுமானால் உபவாசித்து நீங்கள் ஜெபித்து இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சண்டே கிளாஸை நீங்கள் பார்க்க முடியும். பிள்ளைங்க கண்ணீர் விட்டு கதறி அழுது அவங்க பாவத்தை அறிக்கை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது கேம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, வெரி சிம்பிள் தான். ஆனால் நம்ம சண்டே ஸ்கூலில் முக்கியமான ஒரு காரியம் கேம் கிடையாது, அந்த அப்ளிகேஷன் தான். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிற அந்த அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு பின்னாடி உங்களுடைய ப்ரேயர் இருக்குன்னு சொன்னால், உங்கள் சண்டே கிளாஸ்க்காக நீங்கள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜோம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சண்டே கிளாஸை நீங்கள் பாருங்கள். ரொம்ப கடினமான இருதயம் உள்ள பிள்ளைகளெல்லாம் ஏசப்பா மாற்றுவார். கண்ணீர் வடித்து ஆண்டோட சமூகத்தில் வந்து அழுவாங்க, பாவத்தை அறிக்கை செய்வாங்க. அது உங்களுடைய கண்களால் பார்த்து நீங்கள் அழுது ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீங்க. அதனால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.